அவருடைய சீஷர்களும் எரிகோ என்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் எல்லாம் அந்த இயேசுவை பின்பற்றி வந்துட்டே இருக்கிறாங்க. குருடர்கள், செவிடர்கள், அநேக வியாதி உள்ளவர்கள்லாம் இயேசு சுகமாக்குகிறார் என்கிற ஒரு செய்தி அங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அநேக ஜனங்கள் எல்லாம் இயேசு பின்னால வந்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி அவர் நடந்து கொண்டு வருகிற பொழுது அங்க தாயோடைய வயிற்றில குருடனாய் பிறந்த ஒருவன் அந்த வழி அருகே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. இது என்ன ஒரே கூட்டமா இருக்குது? எனக்கு மனம் இறங்க மாட்டீங்களா? சும்மாரா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே எனக்கு மனம் இறங்குங்க. சொல்றல சும்மாரா. அவன் கூப்பிடுறான் இயேசுவை. ஆனா ஜனங்கள் எல்லாம் அவனை அதட்டுறாங்க. உடனே நிக்கிறாரு. அவனை கூப்பிட்டு வர சொல்லி சொல்றாரு. அங்கிருந்து இயேசு கூப்பிட்டு வர சொல்றாரு. கை தாங்களா கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு வர்றாரு அங்கிருந்து. ஏம்பா நான் உனக்கு என்ன செய்யணும்பா? இயேசு நிக்கிறாங்க. அந்த குருட சாகர வரலும் குருடனாவே வாழ்வான். தான் வாழ்க்கை பிச்சை எடுக்கிறதுலே போயிடுமா அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருந்தான். ஒரு நாள் இயேசு அவனை சந்திக்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், இயேசுவே நான் பார்வை அடையணும் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லது கெட்டது பார்த்ததில்ல, வெளிச்சத்தை பார்த்ததில்ல, நான் இருளை பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி ஏளனமா பேசுறாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு கண் பார்வை கிடைக்காதான்னு சொல்லும் போது இயேசு அவன் தலையில் மேலே கை வைக்கிறாரு. வச்ச உடனே அவன் குருடனாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை இயேசு அவனுடைய கண்களை திறக்கிறார். வார்த்தை சொல்லுங்க. ஐயா இப்படி வந்துருங்க. பாக்குறவங்க இப்படி வந்துருங்க. எல்லாரும் பாக்குறாங்க. நான் முழுமையாக பார்வை அடைய வேண்டும். ஆனால் எனக்கு உண்மையாக நான் பார்வை இல்லாதபடியால் உட்கார்ந்து இயேசு அவனுடைய கண்களில் கை வைக்கிறாரு. உடனே அந்த குருடன் தாயின் வயிற்றிலிருந்து குருடனா வாழ்ந்த அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா? இன்னைக்கு அவர் வெளிச்சத்தை பார்க்கிறார். கைத்தட்டுகிறார். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. எனக்கு எல்லாரையும் பார்க்க முடியுது ஆண்டவரே. எல்லாரையும் பார்க்க முடியுதுப்பா ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை கூட ஆண்டவரே நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன் ஆண்டவரே. இயேசு பாருங்க, அவருக்கு கண்ணு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்கள் கூட இந்த போது இயேசு உங்களுக்கு பல வியாதிகளை சுகம் கொடுக்க வல்லவா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து பாருங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. புதுகல கொண்டாட்டமே சன்னிதானத்தில், புதுகல கொண்டாட்டமே.
இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாங்கள் ஆடி பாடி